டிஜிட்டல் அரசு செய்துள்ளதாக மிரட்டி அரசு ஊழியரிடம் 83 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியரை கடந்த ஜூலை மாதம் மர்ம நபர் ஒருவர் மொபைல் போனில் தொடர்பு கொண்டார். அவர் தான் சிபிஐ அதிகாரி என்றும் தங்களது ஆதார் கார்டை பயன்படுத்தி வங்கி கணக்கு துவங்கி 1 கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடி நடந்திருப்பதாகவும் அதற்காக டிஜிட்டல் அரசு செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் அந்த வழக்கிலிருந்து விடுபெற 73 லட்சம் ரூபாய் அனுப்ப வேண்டும் எனவும் மர்ம ஆசாமி மிரட்டியுள்ளார். இதையடுத்து மர்ம நபரின் வங்கி கணக்கிற்கு 73 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்து விட்டதாக சைபர் கிரைம் போலீசில் ஓய்வு பெற்ற ஊழியர் புகார் அளித்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், எஸ்பி ஸ்ருதி யாரக்கட்டி மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் அரசு ஊழியர் அனுப்பிய பணத்தில் 10 லட்சம் ரூபாய் திருவள்ளுவர் மாவட்டம் மதுரப்பாக்கத்தை சேர்ந்த பீரகா சிட்டிபாபு மகன் 32 வயதாகும் பீரகா வம்சை என்பவரின் வங்கி கணக்கிற்கு சென்றுள்ளது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணைகள் அடையாளம் தெரியாத நபர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வங்கி கணக்கு துவக்கி கொடுத்தால் அதற்கு கமிஷன் தருவதாக கூறியதாகவும் தன்னுடைய பெயரிலும் தனது மனைவியின் பெயரிலும் 2 வங்கி கணக்குகளை துவங்கி கொடுத்து அதற்காக தலா ஒரு வங்கி கணக்கிற்கு 15,000 ரூபாய் விகிதம் 30,000 கமிஷனாக பெற்றதாக தெரிவித்தார். அந்த 2 வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த பொழுது அதில் 1 கோடிக்கு மேல் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் அந்த வங்கி கணக்குகள் மீது பல்வேறு மாநிலங்களில் புகார்கள் உள்ளதும் தெரிய வந்தது. இதையடுத்து பீரகா வம்சையிடமிருந்து மொபைல், சிம் கார்டு, ஏடிஎம் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பின் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பீரகா வம்சி நேற்று காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். முதலியார்பேட்டையில் மாடியிலிருந்து மின்கம்பியில் விழுந்த பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் சுரேஷ்குமார் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இவரது மனைவி சூர்யா, இவர் தனது 5 வயது மகன், 2 வயது பெண் குழந்தையுடன் தீபாவளிக்காக 100 அடி சாலை ஜெயம் நகரில் உள்ள தனது சகோதரி பிரீத்தி வீட்டிற்கு சென்று தங்கியிருந்தார். நேற்று பிரீத்தி வெளியே சென்றிருந்த பொழுது வீட்டு மாடிக்கு சென்ற சூர்யா திடீரென மின்கம்பியில் விழுந்து அலறல் சத்தம் கேட்டது. வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த அப்பெண்ணின் தாய் பதறிக்கொண்டு அருகில் இருந்தவர்களை அழைத்து காப்பாற்றுமாறு கூறியுள்ளார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் மின்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து மின்சாரம் நிறுத்தப்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று மின்கம்பிகள் தொங்கிய பெண்ணை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவர் பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்ததில் இறந்த பெண் கடந்த 4 ஆண்டுகளாக மனநல பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்ததும் வீட்டு மாடியிலிருந்து எட்டி பார்க்கும் பொழுது கீழே விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்கட்டண உயர்வு பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்து அதிமுகவினர் வைத்த கோரிக்கையை அடுத்து தற்பொழுது உயர்த்தப்படாது என அதிகாரிகள் உறுதிமொழி அளித்துள்ளனர். புதுவையில் 100 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் யூனிட்டிற்கு 20 பைசா உயர்த்த இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் யூனிட்டுக்கு 20 பைசா உயர்த்த எதிர்ப்பு தெரிவித்த அதிமுகவினர் பம்பக்கிரபாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் போலீசாரின் தடுப்புகளை மீறி அலுவலகத்தில் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தலைமை பொறியாளர் கனியமுதனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது அரசு அறிவித்த கட்டண உயர்வானது தற்பொழுது வரை உயர்த்தப்படவில்லை என்றும் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அரசு அறிவித்தால் மட்டுமே உயர்த்தப்படும், அதுவரை தற்பொழுது உள்ள கட்டணமே தொடரும் என உறுதியளித்தார். இதையடுத்து அதிமுகவினர் கலைந்து சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் முதல்வர் ரங்கசாமி, முன்னாள் சபாநாயகர் பாஜக தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய கோவிலில் கந்த சஷ்டி பெருவிழா கடந்த 22ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. கடந்த 26ஆம் தேதி இரவு சக்தி வேல் வாங்குதல் நிகழ்ச்சி, 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற்ற நிலையில் நேற்றிரவு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி, முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பாத்திமா ஓய்வூதியர்கள் சார்பில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே நடைபெற்றது. புதுச்சேரி பாத்திமா ஓய்வூதியர்கள் சார்பில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே நடைபெற்றது. சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டின் தலைமை தாங்க பாத்திமா மேல்நிலைப்பள்ளி ஓய்வூதியர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சின்னப்பன், ராஜாராம், வேணு உள்ளிட்ட பல்வேறு அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர். அரசு நிதி உதவி பெறும் ஓய்வூதியர்கள் சங்க தலைவர் அந்தோணிசாமி, செயலாளர் சீதாலட்சுமி கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கு நிர்வாகத்தின் பங்கு 5% கட்ட வேண்டுமென நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளை பாத்திமா மேல்நிலைப்பள்ளி செயல்படுத்த வேண்டும். அதனை பேராயர் மற்றும் மறைமாவட்ட நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற பாத்திமா பள்ளிக்கு அறிவுறுத்த வேண்டும். மறுக்கும் பட்சத்தில் பள்ளியின் முதல்வர், தாளாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. 7வது ஊதியக்குழு பரிந்துரை அமல்படுத்த வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயலாளர் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா, சங்கத்தின் நிர்வாக குழு பொருளாளர்கள், ஊழியர்கள், உதவியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் 175 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் மீதமுள்ள பணியிடங்களை மட்டும் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதவியாளர்களுக்கு ஒர்க்கர் பதவி உயர்வு, ஒர்க்கர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். டெல்லி உயர்நீதிமன்றம் அகில இந்திய கேரம் கூட்டமைப்பு அங்கீகாரத்தை நிறுத்தி வைத்துள்ளதற்கு பாண்டிச்சேரி அமெச்சூர் அசோசியேஷன் நிர்வாகிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். பாண்டிச்சேரி அமெச்சூர் அசோசியேஷன் உறுப்பினர் ரவி அனுப்பிய தகவல் உரிமை சட்டம் RTI தேதி 17/12/2024 தகவலின்படி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் இந்தியா கேரம் கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை நிறுத்தி வைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கு அதாவது 29/10/2025 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. டெல்லி உயர்நீதிமன்றம் பல்வேறு மாநில விளையாட்டு சங்கங்கள் வழக்குகளை நேற்று விசாரித்து பாண்டிச்சேரி அமெச்சூர் அசோசியேஷன் உறுப்பினர்களுக்கு அனுப்பிய பதிலை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் டெல்லி உயர்நீதிமன்றம் அகில இந்திய கேரம் கூட்டமைப்பு அங்கீகாரத்தை நிறுத்தி வைத்துள்ளது. மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் உத்தரவுகளை பின்பற்றி முறையான போட்டிகள் நடத்தும் பட்சத்தில் அவர்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்குமாறு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. இது கேரம் விளையாட்டு வீரர்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் உதவியாக உள்ளது. எந்த ஒரு மத்திய விளையாட்டு கூட்டமைப்பு மத்திய விளையாட்டுத்துறையின் அனுமதி இல்லாமல் தேசிய போட்டிகளை நடத்தவும் அகில இந்திய, அகில உலக போட்டிகளுக்கு வீரர்களை அனுப்பவும் இந்த உத்தரவு தடை செய்கிறது. முறையான அனுமதி பெற்று வீரர்களை அனுப்புமாறு விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வழிமுறையில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வழிவகை செய்கிறது. இந்த தீர்ப்பு புதுவை கேரம் விளையாட்டு வீரர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பை பெற உதவி புரிந்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கும் மாநில விளையாட்டுத்துறைக்கும் கேரம் அசோசியேஷன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இக்கட்டான காலங்களில் நீதிமன்ற உத்தரவுகளை பெற உதவி புரிந்த முதல்வருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சங்க செயலாளர் ஞான இருதயராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுச்சேரியில் சமீப காலமாக கனமழை பெய்தது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விழா காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் அனந்தபாஸ்கர், ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கிளையன் 1, 2, 3 மற்றும் மிஷன் வீதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது. அப்பொழுது ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இந்திரா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
திருபுவனை தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக குச்சிப்பாளையம் ரமேஷ் என்கின்ற மணிவேல் தலைமையில் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் நிலைகள் இந்திரா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் போர்வையும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜெயபாலன், மணிவாரன், பாண்டுரங்கன், மணிபாலன், ரவி, திருமலை, அழகிரி, அமிர்தலிங்கம், சத்யா, சக்திவேல், சதீஷ், சந்தோஷ், ஐயனார், வீரமுத்து, தேவன், பிரபாகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் நாட்டார் வீதியில் யுவடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் நாட்டார் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 14,65,000 ரூபாய் செலவில் யுவடிவ வாய்க்கால் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் நினைவு நாள் தேசிய மறு அர்ப்பணிப்பு தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி 100 அடி சாலை, விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சவுகான், காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டாக்டர் அஜித்குமார் சிங்லா, அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் முகமது ஹசன் அபித் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர்கள் மற்றும் மாணவியரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாக இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வல்லபாய் பட்டேலின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை வாசிக்க பங்கேற்பாளர் அனைவரும் உறுதிமொழியேற்றனர். அதைத் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் ஒற்றுமை ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைத்து பல்வேறு காவல் படைப்பிரிவினர் மற்றும் NCC உள்ளிட்ட மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சவுகான், காவல்துறை தலைவர் AK சிங்லா, செய்தித்துறை முகமது ஹசன் அபீத், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி துணை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை மனுவை வழங்கினர். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் SIR என்கின்ற நடைமுறையினை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் அவசர கதியில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்குவதும், லட்சக்கணக்கான புதிய வாக்காளர்களை சேர்ப்பதும் மக்களாட்சி முறையை கேலி கூத்தாக்கும் கொடுஞ்செயலாகும். 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் SIR நடைமுறைப்படுத்துவதனை நாம் தமிழர் கட்சி ஆட்சேபனை செய்கின்றது. புதுவையில் இந்திக்காரர்களும் வெளி மாநிலத்தவர்களும் பெரும்பாலானோர் குடியேறிய நிலையில் வெளிமாநில வாக்காளர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் குடிமக்களாக நிரந்தரப்படுத்தும் சூழ்ச்சியாகும். வாக்காளர் அடையாள அட்டை என்பது வெறும் அடையாளமான அட்டை அல்ல. தமிழகத்திலும் புதுவையிலும் வாக்குரிமை என்பது தமிழர்களின் அரசு அதிகாரத்தினை தீர்மானிக்கும் உரிமை சாசனமாகும். அதனை பறிகொடுப்பது என்பது தமிழர்கள் தங்கள் இறையாண்மையை இழப்பதற்கு ஒப்பாகும். வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தினால் புதுவை மாநிலத்தின் வரலாற்றினையும் தனித்தன்மையும் மண்ணின் மைந்தர்கள் உரிமைகளையும் இழக்க நேரிடும் என்பதனை நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துவதோடு புதுவை மாநிலத்தில் பெரும்பான்மையான தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடைமுறையினை உடனே கைவிட வேண்டும், எக்காரணம் கொண்டும் வெளி மாநிலத்தவர்களுக்கு புதுவையில் வாக்குரிமை வழங்கக்கூடாது என்கின்ற கோரிக்கை மனுவினை புதுவை உதவி தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேலியிடம் நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை மனு வழங்கினர்.
இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி துணைத் தலைவர் கௌரி மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ரமேஷ், இளங்கோ, தமிழரசி, காமராஜ், அமுதன் பாலா, முனியாண்டி, ராஜ்குமார், பாலாஜி, சங்கர், பாலன், ரவீந்திரன், வினோத், ஆறுமுகம், காளிதாஸ், பிரியன், குமரன், சுந்தரவடிவேல், முகுந்தன், ராஜ்கமல், வில்லியனூர் வீராசாமி, தானி ஓட்டுநர் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். VAS சர்வதேச ஓவியர்கள் குழு மற்றும் வசந்தன் நுண்கலை அகாடமி இணைந்து புதுவை மற்றும் தமிழக மாநில அளவிலான ஓவியப் போட்டியை நடத்தியது. VAS சர்வதேச ஓவியர்கள் குழு மற்றும் வசந்தன் நுண்கலை அகாடமி இணைந்து புதுவை மற்றும் தமிழக அளவிலான ஓவியப் போட்டியை நடத்தியது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து மாணவர்கள் பங்கேற்று தங்களது ஓவிய படைப்புகளை மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்தனர். அதனை வகுப்பு வாரியாக பிரித்து 29 மாணவர்களின் ஓவியங்கள் சிறந்தவையாக தேர்வு செய்யப்பட்டது. பின்னர் புதுச்சேரி வண்ண அருவி ஆர்ட் அகாடமியில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தேசிய ஓவியர் சுகுமாரன், புதுவை புதிய தூரிகை நிர்வாகி அன்பழகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அப்பொழுது ஓவியங்களின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்தனர். அகாடமி நிர்வாகி தேசிய ஓவியர் வசந்தன் விருது பெற்ற மாணவர்களை பாராட்டினார். ஒளியை ஆசிரியை காவியா விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நன்றி கூறினார். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 41வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வர்த்தக பிரிவு தலைவர் செந்தில்குமார், மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி சுப்பராயன், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் சந்திரன், மீனவர் அணி தலைவர் பாசுரத்னவேலு, சண்முக சுந்தரம், கஜேந்திரன், வேலவன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம்பேட் பகுதியில் ஏழை எளிய 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புதுச்சேரி ரமா அறக்கட்டளை சார்பில் இலவச தார்பாய்களை சமூக அலுவலர் விக்கி என்கின்ற ராஜகணபதி வழங்கினார். புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம்பேட் பகுதியில் குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் வீடுகளில் மழைநீர் ஒழுகுவதால் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். அவர்களின் சிரமங்களை அறிந்த புதுச்சேரி ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி ஏழை எளிய 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவசமாக தார்பாய் வழங்க முடிவெடுத்து அதற்கான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் நோனாங்குப்பம்பேட் பகுதியில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் சென்று இலவசமாக தார்பாய்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நோனாங்குப்பத்தை சேர்ந்த ஐயனார், வீரப்பன், சரண் உள்ளிட்ட அந்த பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தினேஷ் செய்திருந்தார். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்வமுத்துக்குமார சுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. புதுவை குயவர்பாளையத்தில் முத்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்துக்குமார சுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா திருக்கல்யாண உற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல் நடைபெற்று ஹோம பூஜைகள் நடைபெற்றது. 5ஆம் நாளில் ஹோம பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருக்கல்யாணம், முகூர்த்த கால் நடுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பராசக்தியிடமிருந்து வேல் வாங்குதல் நிகழ்ச்சி, சிங்கமுகன் சூரசம்ஹார விழா, 108 கனிகளால் லலிதா சஹஸ்ரநாம பூஜை, சுவாமி உட்புறப்பாடும் நடைபெற்றது. சூரபத்மா சூரசம்ஹார விழா, சம்கார வேலுக்கு சிறப்பு அபிஷேகம், திருத்தேர் புறப்பாட்டை தொடர்ந்து நேற்றிரவு சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் வீதி சாலையை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைத்தல் பணிக்கு 46,27,986 ரூபாய் மதிப்பீட்டிலும், முதலியார்பேட்டை லட்சுமி நகரில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு 11,82,215 ரூபாய் மதிப்பீட்டிலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்கியது. இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அப்பொழுது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.